அந்த குண்டடுக்கு இங்க இல்ல. நாம இப்ப வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இரு. அடே விக்கு, அவங்க எப்பவுமே இப்படிதான் திடீர்னு வந்து இங்க நிப்பாங்களே. ஒருவேளை திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிடா. சூப்பர் ஐடியாடா விக்கு. எப்ப பாரு நானே உங்ககிட்ட பல்பு வாங்கணுமாடா. இந்த தடவை நீ என்கிட்ட பல்பு வாங்கடா. இங்கே போறா பாத்தீங்க. இதுக்கு பேருதான் சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறது. சூனியமா? அது நல்ல டேஸ்டா இருக்குமா? இங்க பாரு தம்பி, அதெல்லாம் ஒரு பழமொழிடா. ஒழுங்கா ஓடிடு. ஆடா ஷாக், நான் விரிச்ச வலையில நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அவங்க எப்படிதான் தப்பிச்சாங்க? வலி தாங்க முடியல. இப்ப என்ன பண்றது? சீரியஸான இன்ஃபெக்ஷன் கூட சொல்லலாம். இது பாக்டீரியாவால உருவாகுது. உங்க கால்கள்ல ஆணி குத்திக்கிச்சுனா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை வியாதி முத்தி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரும். ஆடா, என்ன இவங்க காமெடி பண்றாங்க? இப்படி பயம் காட்டி தானடா மக்களை டாக்டர் கிட்ட வர வைக்கிறீங்க. வலிக்குதே. நைட்டு நல்லா தூக்கம் வந்துச்சுடா சாமி. இப்போ நாம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னோட காலு. அச்சோ. இந்த மாதிரி கால்கள் ஆணி குத்திச்சுன்னா டெட்டனஸ் வரும். இதனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எம்பூட்டுக்கு அழகானவன் அப்படிதானே? இந்த லாகர்வுக்குனா எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. இந்த உலகமே அவனை நம்பிதான் இருக்கு. ஆனா இப்போ இந்த உலகத்துக்கு அவன் இல்லாம போயிட்டானே. ஒரு நிமிஷம் இரு, முதல்ல டாக்டருக்கு கால் பண்ண வேண்டியதுதான். ஆனா என்னாச்சுடா? இந்த போனுக்கு கனெக்ஷனே இல்லையே. அடே என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அடே ஃபெபியன், இப்ப உடனே இங்க நீ வந்து நிக்கிற. இதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தனியாவே இங்க வாழ்ந்துக்கிறேன். எனக்கு பரவாயில்ல. இப்போ என்னடா சத்தம்? இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப பயங்கரமா பாதிச்சிரும். மசில்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆமா அதேதான். எனக்கு அங்கங்க புடிச்சுக்குதே. என்னால முடியும்டா. அவ்வளவு சீக்கிரம் ஒன்று நான் தோக்க மாட்டேன். நல்ல வேலை போட்டுட்டேன். உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? என்னைய காப்பாத்து. காப்பாத்து. அண்ணா, லாகர்விக்கு எப்பதாண்டா மரத்தை வெட்டுறதை நிப்பாட்டுவான்? அது யாருக்குடா தெரியும்? யாராவது காப்பாத்துங்க. லாகர் வீட்டுக்கு மம்மி வந்துருச்சு. காப்பாத்துங்க. ஃபேபியன் ஏதாவது ட்ரைனிங் எடுக்கறானா என்ன? ரொம்ப வேகமா ஓடுறான். அப்படின்னா ஏதாவது விஷயம் இருக்கும். ஏய் ஃபெபியன், என்ன பிரச்சனை? அந்த லாகர்விக்கு அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன பயம் காட்டுறியா? இல்ல உனக்கு புரியல. ஏய் ஃபெபியன், இங்க என்னதான் நடக்குது? அது நிஜமா விக்குதானா? ஆமா எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் டிவில போட்டாங்க. அவன் மம்மி ஆயிட்டான். அது எந்த டிவில போட்டாங்க? அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா. நீ நிறைய படிக்கணும். அந்த வியாதிக்கு பேரே டெட்னஸ். ஆமா
அவன் மட்டும் உன்னை கடிச்சா நீயும் அவன மாதிரி மாறிடுவ. போதும் நிறுத்து. நீ என்ன ரொம்பவே பயம் காட்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? இப்போ நம்ம சேஃபா தானே இருக்கோம். இந்த பக்கமா? இவ்வளவு பயங்கரமான எலியை பார்த்ததில்லடா. இங்க பாருங்க, நம்ம இப்படியே ஓடி ஒளிய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்க நம்ம கிட்ட ஒரு வழிதான் இருக்கு. என்னது? என்னது? நாம அவனை பிடிச்சாகணும். என்ன வளர்ற? நம்ம 3 பேரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பா சாதிக்கலாம். நீ என்ன பண்ணணும்? அவனை திசை திருப்பு. உன் பின்னாடி அவனை வரவை. நானும் டபுளும் அவனை பிடிச்சிருவோம். பின்னாடி இருந்து. ஆனா நானா எப்படி? அது பயமா இருக்கு. ஏன் பயம்? என்னோட வாழ்க்கை இப்படி போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ வேணும்னு தான் இந்த மாதிரி பண்றான். ஆமாண்டா, பண்ணாலும் பண்ணுவோம். சரி, இப்போ படம் காட்டலாம். அடுத்த ஐடியாவை பாடுற தம்பி. கையில என்னது? இதை இப்படி. வா, இப்போ நம்ம போலாம். ஓகே. யா! ஆ! இது ஒண்ணும் படம் இல்லடா. அடுத்து ஒரு ஐடியா இருக்கு. இது நம்மள காப்பாத்தும். எடுத்து தலைமையில ஒட்டிக்கிறேன். இலையா? எதுக்கு? உன்ன மாதிரி மாறு வேஷத்துல இருக்கணும்ல. தாக்குங்க. ஆ! டேய் அண்ணா, அவனை பார்த்தா இப்பவும் பயமா தான்டா இருக்கு. ஓ, ஆமா சார். வேலை முடிஞ்சதுடா. நான் அந்த பேய ஓட்டிட்டேன். எதுவும் வேலைக்காகல. ஓடு. டிராயிங் பண்ணதெல்லாம் வீணா போச்சு. என்ன பண்ணலாம்? சரி, கடைசி முயற்சி. என்னது இது? இதை நான் டிவியில தாண்டா பார்த்தேன். அதுவும் அவனோட வீட்டுல. டடா! டிவியில என்ன சொன்னாங்கன்னா, இதை இப்படி கையில எடுத்து ஒரே அடிதான். அதுக்கப்புறமா அவனால நகரவே முடியாது. இது பண்ணிதான் ஆகணுமா? டேய், ஓடாத, அங்கே நில்லு. ஆமா. ஒழுங்கா இங்க வந்துரு. நீ எங்க ஓடுற? தம்பி, சீக்கிரமா சொன்னதை பண்ணுடா. பண்ணிட்டா போச்சு. எங்க அடிச்சா நல்லா இருக்கும்? டேய், எங்கேயாவது அடிடா, சீக்கிரமா. சரி சரி. இது அடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணுமே. இப்போ நீ ஒழுங்கா அடிக்க போறியா இல்லையாடா? ஓகே. சூப்பரு. என்னையே டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போங்கடா ப்ளீஸ். அவன் ரொம்ப லக்கி தான்டா. ஆமா ஆமா, உண்மையதான் சொன்னேன். ஆனா பாவம், இவ்வளவு நேரம் அவன் யாராவது உதவி செய்வான்னு தான் நம்ம பின்னாடி சுத்தி இருக்கான். ஆமாடா, எல்லாம் ஃபெபினாலதான். அவன் சரியான பைத்தியம். அவன் தான் மம்மின்ல என்னென்னமோ உணர்றான். டேய் அண்ணா, மம்மின்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. நம்மளே உருவாக்கணும். ஓ, எப்படிடா?
எனக்கு பழங்கள் கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பப்ளு அவன் தப்பே பாரு. ஆ. டேய் தம்பி இதை சாப்பிட்டு பாரு. இதெல்லாம் எந்த மூளைக்கு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்ப ஷோவை பாருங்க. யா. வாவ், இப்ப நான் இதை செஞ்சு பார்க்கவா? டேய் அண்ணா, அதை என்கிட்டயும் கூட. நாங்க 2 பேரும் தான் அற்புதமான பழங்கள் சாமுராய். யாஹோ இன்னொரு ரெக்கார்டையும் முறியடிச்சு விட்டேன். என்னைய மாதிரி இந்த கேமை யாரால விளையாட முடியும்? இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கேம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. யா. யா. பிரச்சனை பண்றதுக்கு வந்துட்டாங்களோ? யா. யா. அட, என்னடா இது? இந்த கேம் எனக்கு மட்டும் தான் மறுபடியும் போராட்டம். பிடிக்கும். முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும்டா. இவங்க கண்ணுல மாட்டவே கூடாது. வாய மூடு. சத்தம் போடாத, அவங்களுக்கு கேட்ட போகுது. என்னடா வேணும் உங்களுக்கு? என்னடா என்ன வேணும்? நீ எதுக்கு வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியாது. சண்டை போடுறதுக்கு நேரம் வந்துடுச்சு. வேணாம். அடே, நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கருடா, என் கூட ஒரு காம்படிஷனுக்கு வரீங்களாடா? நீங்க மட்டும் ஜெயிச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மரத்தையே வெட்ட மாட்டேன்டா. ஆனா தோத்து பிடிக்கடா, நான் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்பேன்டா. ரெடியாடா? நாங்க ரெடி. ரெடி? போட்டியை ஆரம்பிக்கலாம். ஓகே. என்னோட கத்தி எங்க போச்சு? சரி பப்ளு, நீ சூப்பரா கலக்கிட்ட. என்னதுடா இது? இப்போ நான் உங்களை பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. டேய் அண்ணா, இது புடிடா. பழம் சாப்பிடுறியாடா? இந்தாடா, வாங்கிக்கோ. பெரிய பழம் கட் பண்ண ஈஸி. பப்ளு, அண்ணா, பப்ளு, அண்ணா. பப்ளு உனக்கு ஒண்ணும் ஆகலையே, எழுந்திரு. எப்படி இருக்க? வாரன், நான் வெட்டிட்டேனா? நீ ரொம்ப நல்லா பண்ண. ஒண்ணே ஒண்ணுதான் மிஸ் பண்ணிட்ட. அப்படியா? இதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட்டாடா. எக்ஸ்போர்ட்னா அதுக்கு பேர் விக்குடா. என்கிட்ட இருந்து கத்துக்கோங்கடா. தாக்குங்கடா. மியாவ். இதை வச்சுக்கோ. அடே, இதெல்லாம் போகுடா. எங்கடா அது காணோம்? இவ்வளவு பெரிய அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு நான் எப்படி வாழ போறேன்? எனக்கு இன்னமும் பிராக்டிஸ் தேவைப்படுதுடா. இதை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா பண்ண முடியும். இந்த மிஷின் என்னெல்லாம் பண்ணும்னா என்ன போடா. இதை வச்சு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்டா. ஓ, ஓ, என்னடா ஆச்சு இதுக்கு? உள்ள ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கா? என்னோட மட்டைக்கு இதுவும் ஆகலையே. நீ கூட நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா? ஆ? அசத்துறானே.
என்னடா இந்த அளவுக்கு குருடா இருக்கு. நான் என்ன பண்றேன்னு இப்ப பாரு. எனக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. இப்ப நான் அவங்க கிட்ட போய் வெறுப்பேத்துற பாருங்கடா. போருக்கு தயார், ஜெயிக்க போறது நான் தான்டா. இவன் மறுபடியும் வந்துட்டான். இவனுக்கு நம்ம கிட்ட தோத்து போகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல. சரி, மறுபடியும் போட்டியை வச்சுக்கலாம். ஒருத்த மட்டும் எனக்கு போதாது. நீ அப்புறம் நீயும் சேர்ந்து வாங்கடா விளையாடலாம். டே அண்ணா, எதுக்காகடா 2 பேரும் ஒன்னா சண்டை போட கூப்பிடுறோம்? இந்த போட்டி சீக்கிரம் முடிய வேணாமா? அதுக்காக தான் 2 பேரையும் கூப்பிடுறோம். ரெடி? டே அண்ணா, என்னத்திட்ட தள்ளிட்டு வரோம்? பார்த்ததும் நான் இதை பார்த்து பயந்துட்டேன். ஆனா இது ஒரு மிஷின் தான். ரெடியா இருங்களா குண்டு சட்டிகளா? சரிடா, இப்போ ஆரம்பிக்கடா. அடே, கொஞ்சம் நல்லா போடுங்கடா வேகமா. இவன் எப்படி இவ்வளவு டஃபானா? சரிங்கடா, ஓகேவா? இப்போ நான் தான் பெஸ்ட். ஹேய் தம்பி, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இப்போ நீங்க என் திறமைய பார்த்திருப்பீங்க. அச்சோ பாபு, குண்டு சட்டிகளா, நீங்க எப்படா இந்த மாதிரி பாம்பெல்லாம் வாங்கி வச்சீங்க? அது உன்னோட போன்ல தான்டா பாம்பு ஆர்டர் பண்ணி வாங்கணும். எப்படி? ஆமா, பாம்பு மட்டும் இல்லைன்னா நீ கண்டிப்பா தோத்துருக்கவே மாட்ட. நாங்க ஜெயிச்சிட்டோம். அடே கறி சட்டி வாயா, நீ முதல்ல உன்னோட போனை ஒழுங்கா பாக்கெட்ல வை. அதை யார் வேணாலும் திருடலாம். ஒரு நண்பனா உனக்கு அட்வைஸ் பண்ண. எனக்கு அது 2 தடியங்களையும் பிடிக்கவே இல்லை. என்னைய பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட புது போனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. இது மொத்தமா வீணாவே போச்சு. இன்னைக்கும் என்னோட நாள் மோசமா தான் போச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சரி, ஏதாச்சும் சாப்பிடுவோம். என்னதுடா இது? என்னதுடா இது? ஒண்ணுத்தையுமே காணோம். என்னடா நடக்குது இங்க? ஃபெபியனு நில்லு. எனக்கு அதை மட்டும் கொடுத்துட்டு போ. ஃபெபியன் ஓடாத நில்லு. உனக்கு நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? இது ரொம்ப அழுக்கா இருக்கு. ஆமா, எல்லாமே அழுக்காயிடுச்சு. இப்ப சாப்பிட எதுவுமே இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது பப்ளு. இனிமே நாங்க இந்த கேம விளையாடவே மாட்டோம்.